எழுந்திரிச்சிட்டாரே, தைரியம் மட்டும் பார்த்தாரு, நான் செத்தேன். சும்மாதான் தூக்கம் வரல, காஸ்டியூம் டிசைன் பண்றதுக்காக ஐடியா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல முழிச்சிருக்கும் போது தான் டார்ச்சர் பண்றாருன்னு பார்த்தா தூங்கும் போது கூட டார்ச்சர் பண்றாரு. அப்பாடா தூங்கிட்டாரு. பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும். ஐயோ தொலைஞ்ச. முருகா 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 காப்பாத்து முருகா. அப்பாடா நல்ல வேலை, தப்பிச்சு ஓடிடுவோண்டா சாமி. அந்த மதுவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்து இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி வெளியே அனுப்ப நினைச்சேன். என்ன மனுஷனும் ராட்சச ஜெயில. மூஞ்சி ஜெயிலர், இந்த உமனா மூஞ்சி ஜெயிலரை இன்னைக்கு சிரிச்ச மூஞ்சியா மாத்தலாமா? அழகான ஜெயிலர். ஜெயிலர்னா காவல்காரன் தானே. எங்க ஊருக்கு ஐயனார் தான் எங்க அவர் எப்படி இருப்பாரு? முறுக்கு மீச, நெத்தியில நாமம், பெரிய பல்லு. இப்படி ஏஞ்சி வெளியே இன்னைக்கு ஆகட்டும். ஆனா உன் முகத்துல அடிச்சிருக்க கலர் தான் காமெடி. பார்த்து டென்ஷன் ஆகி வர போறாரு. ரெடி ஆயிருன்னு ஒருவேளை நம்மள திட்ட ஆள் கூட்டிட்டு வர போறாரா? நம்ம போத்தி எதுக்கியா போர்வே? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன என்னையா இது? முகம் முழுக்க ஏதோ திருவிழால கூத்து கட்டுற மாதிரி வரைஞ்சு வச்சு. யாரு? நான் வரைஞ்சேன். நீ வரலன்னு அந்த கோலத்தை பாத்திரி என்கிட்ட சொன்னா. ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பண்ணிருப்ப? உனக்கு அநேகமா தூக்கத்துல மேக்கப் போடுற வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பூசி வச்சுக்கிட்டு என்ன சொல்ற? எவ்வளவு கொழுப்பு செய்யறதை செஞ்சுட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு. யோ நிஜமாவே இந்த மீச உனக்கு சூப். யோ விடியா, அன்னைக்கு ஒரு நாள் நான் கூட தான் பெயிண்ட் எல்லாம் என் முகத்துல தெரியாம. அப்போ நீ எப்படி சிரிச்ச? கோபப்பட்டனா? இல்ல இல்ல, அநேகமா உன் வாழ்க்கையில அன்னைக்குதான் நீ மனசு விட்டு சிரிச்சிருப்பேன்னு சந்தோஷப்பட்டேன். யோ ஜெயிலர், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. ஜெயிலர், இப்ப அந்த டைரி எடுத்து படிக்கலாமா? இல்ல இல்ல, உள்ள போயிருக்காரு. அவ்வளவுதான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிஞ்சிரும்ல சார்? பெண்டிங்ல இருக்கு. சூப்பர் சார். நீங்க லஞ்ச் கூட போகல. இந்த ஒர்க் மேலதான் இருக்கு. இல்ல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட
சரி ஓகே, எனக்கு ஒரு பூஜை இருக்கு, நான் பெருமையாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Okay, sir. ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, கண்டினியூவாக மானிட்டர் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஸ்டிச்சிங்லாம் போலீஸ் இங்க என்ன நடக்குது? சார், ஆர்டருக்கான வேலை நடந்துட்டு இருக்கு சார். ராகவ் சார் தான் ஓனர். ஸ்டாப் பண்ணுங்க. யாருக்கும் யாரும் ஃபோன் பண்ணவும் கூடாது. எல்லாரும் அவங்க கூடயே இருங்க. உங்க ஓனர் எங்க? இங்க தான் இருக்காரா இல்ல நாங்க வரேன்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாரா? எஸ்கேப்பா? அவர் எதுக்கு சார் ஓடி ஓடினா? ஜோ, ஸ்டூல் எடுத்து வாயா. ஓகே சார். பண்ண வேண்டிய ஃபால்ட் சார். அது ஏன் டேமேஜ்? போட்டுக்கிற ட்ரெஸ்ல நாட் சார், அதான் அந்த பாக்ஸ்ல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வா. ஓகே சார். சீக்கிரம் போய். சார், என்ன சார் பண்றீங்க? கவர்மெண்ட் சார் இது. உங்களுக்கு யாரோ ஏதோ தப்பான தோல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற ப்ராடக்ட் வச்சு உடைக்க வேணாம் சார். சார் ஓகே. கார்மெண்ட்ஸ்ல பண்ற வேலையா? இல்ல சார். இது என்ன தெரியுமா? உங்க எம்டி அது. உங்க எம்டி விட்டு அட்ரஸ் குடியா. ரவிக்குமார் சார், அந்த கார்மெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. வெளியே போக கூடாது. இவங்க பிரான்ச் இன்னும் எங்கெங்க இருக்கோ கிட்ட ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தரவா செக் பண்ணிட்டு வெளியே அனுப்பணும். பி கேர்ஃபுல். ஓகே சார். ராதாகிருஷ்ணன் வாங்க. ஓகே சார். வலிய தாங்கணும். இன்னைக்கு நாம எல்லாரும் ஈவினிங் எல்லாரும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் அப்பா தான் மேனேஜர் கிட்ட 1 hour பார்த்துக்க சொல்லிட்டு நானே. ஆகாஷ், அதான்டா நம்ம முடிச்சூர் யூனிட்ல. முடிச்சூரா? அம்மா, இதுக்கு வந்துட்டாங்க. என்ன விஷயம்? அரஸ்டா? அரஸ்டா? எவ்வளவு பெரிய கிரைம் ஆக்ட், என்ன ரீசன் என்கிட்டயே கேட்க. தெரியாம தான் சார் கேக்கு. எதுக்காக ஏன் அண்ணனை அரெஸ்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? ஏன்னா காஸ்டியூம்ஸ் மூலமா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நாங்க செக் பண்ணி பார்த்ததுல குணமாயிருக்கு. என்ன சொல்றீங்க? பஸ் குரூப் ஆப்ரா ரன் ஆயிட்டு இருக்கிற ரெப்யூட்டட் கம்பெனியே போடுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. நீங்க சொன்ன அந்த ரிப்பீட்டருக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. எந்த எவிடன்ஸும் இல்லாம எங்க கிடைச்சது? ஃபேக்டரியில நீங்க ட்ரக்ஸ் தகவல் கிடைச்சதுனால தான் எங்களால அதை தடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்கன்னு ரிசர்ச் பண்ணாத. வாட்? காஸ்டியூம் ஒர்க்? ஆக்சுவலி நீங்க சொல்ற முடிச்சூர் யூனிட்ல வந்த ஆர்டரும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்ற விஷயம் எப்படி நடந்திருக்க முடியும்? அது எப்படி நீங்க ட்ராக் பண்ணிருக்க முடியும்? உங்க அண்ணனுக்கு தெரியாம இந்த ஆர்டர் முடிச்சு கொடுத்து உங்க அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. முழுக்க முழுக்க நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரகு, மணி, அவர் அரெஸ்ட் பண்ணுங்க. பாட்டி சொல்லு.
நிறுத்துங்க